இந்த 3 பொருளை சைவ சித்தாந்தம் எப்படி பிரிச்சிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இறைவனை தானே அறிபவன் என்று சொல்லிய, இறைவன் தானே அறிபவன், நாம அறிவித்தால் அறிபவர்கள். இந்த பாசம் இருக்கு பாருங்க, அறிவித்தாலும் அறியாது. இந்த 3 பொருளுக்கு வேறு பொருள் சொல்ல போறோம். இப்ப இந்த 3 பொருளை முதல் 2ஆ பிரிக்கலாம். அறிவுடையது, அறிவற்றது. நீங்க இலக்கம் அப்படிதான் பிரிக்குது. உலகம் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, உயர்திணை அகுரிணை. அறிவற்ற பொருள், அறிவுடைய பொருள். அறிவற்ற பொருள் பாசம். அறிவுடைய பொருள் 2 இருக்குது. எது? இறைவன் இருக்கிறான், நாம இருக்கிறோம். சரி, 2 பேரும் அறிவா இருக்கிறமே, 2 ஒன்னான்னு கேட்டா, இந்த அறிவும் அந்த அறிவும் ஒன்று அல்ல. ஏன்? இறைவனுடைய அறிவு தானே அறிகின்ற அறிவு, நம்முடைய அறிவு அறிவித்தால் அறிகின்ற அறிவு. 2க்கு வேறுபாடு இருக்குங்க. சடப்பொருளுக்கு அறிவு கிடையாது, அதுக்கு தானா இயங்காது. இயக்குனாத்தான் இயங்கும். அதுக்கு அறிவு சொன்னாலும் அது அறிவு விளங்காது. ஆனா உயிராகி நமக்கு அப்படி இல்லை. ஒரு தடவைக்கு 10 தடவை சொன்னா கொஞ்சம் விளங்கும். நேற்று புரியல, இன்னைக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குது, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல 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 ஒரு நாள் புரியும். இப்ப நான் உதாரணம் சொல்றேங்க. இப்ப இங்க வகுப்பு நாம் சிந்திக்கிறோம், தொடர்ந்து ஒரு 10 நாள் 15 நாள் சிந்திக்கணும்னு வச்சுங்களேன். என்ன முதல் நாள் புரிஞ்சுதோ இல்லையோ, 10ஆவது நாளாவது ஒண்ணு ஏதோ என்ன புரிஞ்சுதுங்க, ஏதோ பதி பசு பாசம்னு சொன்னாங்கன்னு புரிஞ்சுதுங்க, அப்படின்னாவது புரியும் இல்லைங்களா? இந்த டேபிள் சேருக்கு அதாவது புரியுமா? 10 நாளா இதுதானே பாடம் கேட்டுச்சு. ஏன்? இது அறிவற்றது, இதுக்கு எத்தனை கேட்டாலும் விளங்காது. ஆனா நாம் அறிவுடையவர்கள். அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவுனா, ஒரு முறை சொன்னால் விளங்குற அறிவு இல்லை, பல முறை சொன்னால் விளங்கி கொள்ளக்கூடிய அறிவு. பல முறை சொன்னா தான் விளங்குமாயா அப்படின்னா ஆம். இப்போ ஆ என்கிற எழுத்தை நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு டீச்சர் பட்ட பாடு டீச்சருக்கு தானே தெரியும். ஏன்? பிடிச்ச ஆ சொல்லு அப்படின்னா அந்த ஆ சொல்லியிருப்போம், அப்புறம் எழுதுறதுக்குள்ள எத்தனை பாடுபட்டிருப்போம். அப்ப அந்த குழந்தைக்கு ஆ ஆ ஈன்னு சொல்லி தர்றதுக்கு 1 வருஷம் ஆகிப்போச்சு. ஒரு ஆண்டு முழுக்க என்ன படிச்சோம்னா எழுத்தை தான் படிச்சோம். அதுக்கு அடுத்த வருஷம் பொண்ணையா அம்மா, ஆடு, இலை, ஊசி, ஒரு எழுத்து படிச்சு நாம 2 எழுத்து சேர்த்து படிச்சோம். அதுக்கப்புறம் அதோட விட்டுட்டோம். அப்புறமேல தான் ஒரு வாக்கியத்தை படிச்சோம். வாக்கியத்தை படிச்சுக்கு அப்புறம் பேராகிராஃப், எஸ்ஏ படிச்சோம். இன்னைக்கு பத்தியா படிக்கிறோம். நீ பேப்பர் எடுத்து வச்சு நீ கடகடான்னு கடைசி வரைக்கும் படிச்சிடும். இது எதனால வந்துச்சு? நேத்து ஆ ஆ அப்படி படிச்சதுனால வந்த விளைவு. இன்னைக்கு அன்னைக்கு படிக்கும் போது இந்த பேப்பரை கையில் கொடுத்தா படிச்சிருப்போமா? படிக்க மாட்டோம். அப்ப அறிவு, நம்ம அறிவு எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, மெல்ல மெல்லத்தான் வளரும். அறிவுறுத்தினால் தான் அறியும். அறிவுறுத்தாத பொழுது நாமே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு ஒருபோதும் இல்லை. அது எந்த வகையிலும் இல்லைங்க. நீங்க ஒரு சாப்பிட்டோம், நல்லா இருக்குது, இது என்னங்கன்னு கேட்கறோமா இல்லையா? ஏன் கண்டுபிடிங்களா பார்க்கலாம் அப்படின்னா, எதுக்குங்க, ஏதோ ஒன்றுக்கு நீங்க சொல்லிட்டா எளிமையா நாம கண்டுபிடிச்சா ஏதோ ஒன்று அப்ப அறிவு என்பது அறிவுறுத்தினால்தான் அறியும். இதுக்கு ரொம்ப எளிமையா ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு தாய் 10 மாதம் ஒரு குழந்தைய கருவுல பெற்று இருக்கிறாங்க. 10 மாதம் ஆயிடுச்சு. இப்ப அந்த பிரசவ காலம், மருத்துவமனையில் இருக்கிறாங்க. குழந்தை பிறந்தாச்சு. இப்ப தாய் மயக்க நிலையில இருக்கிறாங்க. இப்ப அந்த மருத்துவமனையில இந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு 10 குழந்தை பிறந்திருக்கு. இந்த மருத்துவரை கூப்பிட்டு இந்த தாயை கூப்பிட்டு போய், பாருமா 10 குழந்தை இருக்கு, உங்க குழந்தை எதுன்னு பாருன்னு சொல்லுங்க. கண்டுபிடிச்சிருவோமான்னு பாருங்க. அப்படியே பார்ப்போம், கடைசி வரையும் பார்ப்போம். ஒன்றும் விளங்கவே விளங்காது. சரி, உங்களால தான் கண்டுபிடிக்க முடியல, அந்த குழந்தை கண்டுபிடிக்குமா? கண்டுபிடிக்க முடியாது. 10 மாதம் சுமந்த குழந்தையை நீங்கள் அடையாளம் காண முடியாது. உங்கள் வயிற்றுக்குள் இருந்த குழந்தை உங்களை அடையாளம் காணாது. யாரு வேணும்? இடையில ஒரு ஆள் வேணும், டாக்டர் அல்லது நர்ஸ், யாரோ ஒருத்தர் என்ன பண்ணோம், இதாம்மா உன் குழந்தைன்னு சொன்னோடனே ஐயோ என் குழந்தையான்னு கட்டி அணைத்து அப்படியே நெஞ்சு குறுகி நிற்கும். அப்படியே ரத்தம் பாலா மாறும். அப்படியே அந்த குழந்தையை பால் ஊட்டி அப்படியே பார்த்து அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு 2 3 ஒரு 10 15 நாட்களுக்கு அது ஒண்ணுமே தெரியாது. அப்படியே 1 மாதமாயி 2 மாதமாயி 3 மாதம் ஆச்சு. இப்பதான் குழந்தை அடையாளம் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா, அம்மா பாரு அம்மா பாரு அம்மா பாருன்னு சொல்லிட்டே இருப்போம். நீங்க சொல்லாமலே விட்டுருவோமே, என்ன நடக்கும் தெரியுங்களா? நீங்க அம்மா அப்பான்னு சொல்லாம விட்டீங்கன்னா வர்றதை யாரோ ஒருத்தர் பார்த்து அம்மான்னு
அதனால இப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த தாய் தன் குழந்தை இடத்துல நான் தான் உன் குழந்தை அம்மான்னு சொல்லி பழக்குது இல்லையா, இது இன்னைக்கு இயல்புல இருக்கக்கூடிய ஒன்று. அப்ப அம்மா பாரு பாருன்னு சொல்லி இந்த குழந்தை அம்மா, நீங்க நீங்க அம்மா பாரு அம்மா பாருன்னா சொல்றோம், நீங்க அம்மா அப்படின்னு சொல்ல மாதிரி இந்த சாப்பாடு ஊட்டும்போது பாருங்க, ஆ காட்டு அப்படின்னு சொல்றோம், ஆ சொல்லு சொல்லுங்கிறோம். அது காதுக்குள்ள பொண்ணு அம்மா வாயை திறக்க சொல்லுது. அப்ப அந்த ஆ அப்படின்னு சொன்னா செஞ்சு காட்டுறோமா இல்லையா, செஞ்சு காட்டித்தான் வாயை திறக்க வைக்கிறோம். வாயை நாம கம்முன்னு வச்சுக்கிட்டு ஆ சொல்லுன்னு சொன்னீங்க வச்சுக்கலேன், அது ஆ காட்டுமா, ஒருபோதும் காட்டாது. அப்ப அறிவு எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அறிவித்தால் அறிகின்ற அறிவு. இப்ப தாய் முதல்ல தன் தாய்க்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாங்க, தாய் குழந்தைக்கு அறிமுகமானால் இந்த தாய் கொஞ்ச நாள் அவனே அப்பா காட்டுறா, இதாண்டா அவங்க அப்பான்னு. இந்த அப்பா தான் யாரை காட்டுவாரு, ஆசிரியரை காட்டுவார். ஆசிரியர் தான் யாரை காட்டுவாரு, இறைவனை காட்டுவார். இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் காட்டுவதற்கு ஒரு ஆள் வேணும். நாமே நம் தாயை அடையாளம் காணவில்லை, நாமே நம் தந்தையை அடையாளம் காணவில்லை. இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு அறிவுறுத்தலுக்கு ஒரு ஆள் வேணுமா வேண்டாம்? நிச்சயமாக வேணும். அது எந்த துறையா இருந்தாலும் சரி. நீங்க ஒரு டாக்டருக்கு 5 வருஷம் படிக்கிறீங்க, 5 வருஷம் முடிஞ்ச உடனே டேரா டாக்டர் போர்டு போடிச்ச முடியுமா? 6 மாசம் போய் ஹவுஸ் சர்ஜன் பண்ணணும். ஏன், கத்தியை பிடிச்சா நடுங்கும். அந்த நடுக்கம் போகணும்னா ஏற்கனவே இருக்க டாக்டர் கூட வந்து பயிற்சிக்கணும். 5 வருஷம் பிஎல் படிச்சு முடிச்சா நேரா வக்கீல் ஆயிட முடியுமா என்ன? சீனியர் போய் கொஞ்சம் கொஞ்ச நாள் 1 வருஷமோ 2 வருஷமோ நீங்க இருந்து அங்க பயிற்சி எடுத்துக்கொண்டா தான் வழக்கறிஞர் ஆக முடியும். என்ஜினியர் படிச்சு போட்டு ஸ்பேனர் எல்லாம் படிச்சு வச்சிருப்பான், கொண்டே விட்டு பிரிடான்னு சொன்னோம்னா என்னன்னு தெரியாது. ஏன், அங்க போய் கொஞ்ச நேரம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா தான் பிரிக்க முடியும். அப்ப ஒவ்வொரு துறைக்கு அனுபவப்படுத்துவதற்கு ஒரு பயிற்சியாளன் இருக்கிறானா இல்லையா? நீங்க அவ்வளவு வேண்டாங்க, ரொம்ப சிம்பிள். கார் ஓட்டுவது எப்படி, புத்தகம் வாங்கிட்டு வந்து உட்காந்து படிச்சுட்டு ஓட்டிட முடியுமா என்ன? யாரும் போட்டிருக்கோம், இது கிளச்சு, இது வந்து பிரேக்கு. ஏன் சில நேரம் பார்க்குறோம், இதெல்லாம் வந்து நீங்க 2 தானுங்க, இது அமுத்தினா அது போதும் நிற்கும் அப்படின்னு கொடுத்துட்டா. 2 தான் இருக்குது. சாவி கூட சிரமம் இல்லைங்க, அப்படி கை அமுத்தினா ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, கீர் ஏதாவது போடணுமா? ஒன்றும் வேணாங்க, டீன் போட்டால் வண்டி போகும், ஆர்னு போட்டால் ரிவர்ஸ் போகும், என் போட்டேன் நியூட்ரல் நின்றுக்குங்க. சரி, வண்டி ஏறி உட்காந்து ஓட்டிட முடியுமா என்ன? ஏன் அப்படிலாம் ஓட்ட முடியும்? ஏன், ஏறி உட்கார்ந்து நீ ஸ்டேரிங் பிடிச்சிங்கன்னா நீங்க ஒரு பக்கம் பிடிக்க, வண்டி ஒரு பக்கம் போகும். ஏன், அதுக்கு பயிற்சியுடைய அனுபவம் ஒருத்தன் கூடவே இருந்து ஓட்டி காட்டணுமா இல்லையா? அப்போ ஒரு வண்டியை ஓட்டுறக்கே ஒரு அனுபவம் உடைய ஒருத்தன் வேணும்னு சொன்னா, அறிவே வடிவமான கடவுளை அறிவதற்கு அனுபவம் உடைய ஒருத்தன் வேணுமா வேண்டாமா? அது அங்க குருநாதன். அவன் தான் கூட இருந்து காட்டணும், எது இதுதான் கடவுள், அவனை இப்படித்தான் வணங்கணும், இதை செய் என்று அனுபவம் உடைய தேசிகன் நம் கூட இருந்தா தான் கடவுள் என்கிற பரம்பொருளை அனுபவிக்க முடியும், அறிய முடியும். எனவே இந்த 3 பொருள்ல பதி என்பவன் தானே அறிபவன், பசு என்பது அறிவித்தால் அறிவது, பாசம் அறிவித்தாலும் அறியாது. எனவே பாசமாகிய பொருளுக்கு கிடக்கக்கூடிய நம்மை இறைவன் அறிவித்து அதிலிருந்து மீட்டு தன்பால் வந்து சேர்த்துகிற கருணையை அவன் செய்கிறான். அது என்னையிலிருந்து செய்கிறான்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு நாம் இருந்தோமோ அன்னையிலிருந்து செஞ்சிட்டான். இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் இதுவரை செய்கிறான், இனிமேலும் செய்வானா? எப்போதும் செய்வான். நீங்க வணங்கினாலும் செய்வான், வணங்காம விட்டாலும் செய்வான். நீங்க திட்டுனாலும் செய்வான், நீங்க திட்டாம விட்டாலும் அவன் கருணையிலிருந்து மாறுவதே இல்லை. நம் மீது கொண்ட கருணையை அவன் மாற்றிக்கொள்வதே இல்லைங்க. அவன் கருணை வற்றாது வழங்குகிற கருணை. எனவே நீங்க திரும்பி வணக்கம் செலுத்துவது நன்றி கடன். வணங்காம விட்டுட்டா பரவாயில்ல, நான் விட்டுருவான். நீ எனக்கு வணங்கவே இல்லையில, நான் உனக்கு அருள் செய்ய மாட்டேன்னு விட்டுருவானா? இல்லைங்க. நீங்க வணங்கினாலும் வணங்காது விட்டாலும் தன் கருணையை வற்றாது வழங்கி கொண்டிருப்பவனுக்கு தான் இறைவன் என்று பெயர். நம்மை பெற்றெடுக்கிற தாயை விட 1000 மடங்கு கருணை உடையவன் தாங்க இறைவன். அந்த இறைவனை பற்றிய கருணையை சொல்வதுதான் சைவ சித்தாந்தம். எனவே சைவ சித்தாந்தம் என்பது 5 பொருளை அடிப்படையாக கொண்டது. இந்த 5 பொருள் உண்டு என்றும் இல்லை என்றும் நிறைய வாதங்கள் இருக்கின்றன. அதுக்கெல்லாம் நீங்க நூல் படிக்கும் போது அதுக்குரிய பிரமாணங்கள், இந்த பொருளை இதன் காரணமாக உண்டு என்று சொல்லுகிறோம். இப்படி கடவுள் உண்டு என்பதற்கு ஒரு காரணம் சொல்றோமோ, அதுபோல உயிர் உண்டு, பாசம் உண்டு, அதுபோல வினை உண்டு, மாயை உண்டு என்று 5ம் உண்டு. அதனுடைய இலக்கணத்தை விரித்து சொல்வதுதான் 14 நூல்கள். அந்த 14 நூல்களில் அடிப்படையாக கொஞ்சம் நீங்க தெரிந்து கொள்ளணும்னா குறிப்பாக ஒரு 4 நூல் அவசியம் படிக்கணும். ஒன்று உண்மை விளக்கம் என்ற ஒரு நூல், அதுக்கப்புறம் திருவருட்பயன் என்ற ஒரு நூல்,
அதுக்கப்புறம் சிவப்பிரகாசம் என்ற ஒரு நூல், அதுக்கப்புறம் சிவஞான போதம் என்ற ஒரு நூல். இந்த 4 நூலையும் படிச்சீங்கன்னா கடவுளுடைய கருணை என்னன்னு விளங்கிக்கலாம். இது விளங்கி கொண்டு திருமுறை படிக்கும்போது உணர்வும் உருக்கமும் தன்னை போல வரும். இது இந்த சித்தாந்த கருத்துக்கள் உள்ள போகாம நம்மால் நெஞ்சம் உருகுவது என்பது வாய்ப்பு மிக குறைவு என்பதை சொல்லி, சைவ சித்தாந்தம் என்பதை பற்றிய தலைப்பில் என்னுடைய உரையை இந்த அளவு நிறைவு செய்கின்ற இன்னொரு 20